ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். பிரசங்க நேரம். யாக்கோப்பு நிருபம் முதல் வாரத்தில் வாசித்தது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சி. முதல் நிருபம் முதல் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் திருவசனம் எங்கள் இடத்துல வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இது நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்வீராக. அன்பாக வாழவும் எங்களுக்கு பலனை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், இதெல்லாம் கவனிக்கணும், ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி ஞானம் அவசியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எதற்கு அவசியம்? நிறைவுள்ளவர்களாய் வாழும்படியாக ஞானம் அவசியம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. நாம் ஞானம்னா நமக்கெல்லாம் தெரியும். எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல முதலாவது கேட்கிற கேள்வி, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஏன் உலக பிரமான சில போராட்டங்களினாலும் பிரச்சனைகளாலும் சஞ்சலங்களினாலும் ஏன் பயப்படுறேன்னாக்கா, இதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எனக்கு பயப்படவில்லை. கர்த்தரை அறிந்து கொள்வது ஞானம் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம் என்பது நமக்கு தெரியும். நாம் வாழ்க்கையில் ஏன் சில நமக்கு எதிரிடாய் வருகிற சம்பவங்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம் என்றால் ஞானம் குறைவு. அல்லேலூயா சொல்லுமா? ஞானம் குறைவாய் இருக்கிறபடினாலே தான் நாம் உலகப்புறமாக நம்ம சுற்றி இருக்கிற போராட்டங்களை நாம் பெரிதாக்கி, ஏன் ஞானம் குறைவினாலே அவைகளெல்லாம் பெரிதாய் மாறிவிடுகிறது. இதுதான் விஷயமே. இந்த நீதிமொழி புத்தகத்து வருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தும் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இருமா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 5ஆம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தைக்கு விலகி வாழ்கிற வாழ்க்கையிலே, தேவனை அறிந்து கொள்ளாத ஒரு பட்சத்திலே ஞானம் குறைந்து போகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேனாக்கா,
தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்பது தான் தேவன் ஞானம் உங்களுக்கு இல்லைன்றார். என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய செயல்கள், என்னுடைய தன்மை, நான் செய்கிற நன்மைகள் நீங்கள் சரியாக என்னை புரிந்து கொள்ளாதபடினாலே, தேவனை அறிகிற அறிவு நமக்கு இல்லாதபடினாலே தான் அது தேவன் ஞானம் என்று கோடிட்டு காட்டுகிறார். அவரை அறிகிற அறிவில் நமக்கு குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தான் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் பல அதிகமாய் மாறிவிடுகிறது. ஒரு பிரச்சனை நம்ம பல பிரச்சனையாக மாற்றி விடுகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, சரியாக தேவனுடைய தன்மைகளை, தேவன் எனக்காய் செய்த நன்மைகளை சரியாய் தேவனை அறிந்து கொள்ளாதபடினாலே, அந்த அறிகிற அறிவு குறைவுபட்டு இருக்கிறபடினாலே சொல்கிறார் ஆண்டவர், என்னை அறிகிற அறிவை நீ கேளுன்னு சொல்லாமல் நீ என்னிடத்தில் ஞானத்தை கேளு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்கு ஏன் நான் குறைவை நிறைவாக்குகிற தேவன் என்பது உனக்கு தெரியுமே, ஏன் பயப்படுற? உன் பிரச்சனையில் நான் இருந்து உன்னை தப்பிக்க வல்லவராக இருக்கிறேனே, ஏன் பயப்படுற? அப்போ நீ என்ன சரியாக என்ன பண்ணலை, புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. சரியாக தேவனை புரிந்து கொள்ளாத பட்சத்தில், தேவன் யார், எனக்கு என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ளாத பட்சத்தில் தான் அங்கே ஞான குறைவு ஏற்படும் பொழுது நாம் எல்லாவற்றிலும் பிரச்சனைகளை, அதாவது நம்முடைய சமாதான குறைவுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம், பொருளாதார குறைவுகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையிலே நமக்கு தேவைகளை குறித்து அவைகள் குறைவாக இருக்குது என்று உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படும் குறைவுகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா? நம்ம வாழ்க்கையின் தேவைகள் குறைவுபடும் பொழுது அந்த குறைவுகள் தான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர, ஆண்டவர் உண்மை அறிந்து கொள்கிற அறிவை எனக்கு தாரும் என்று எந்த விசுவாசி கேட்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது பெருசாகவே இருக்காது. அல்லேலூயா. அந்த பிரச்சனை அவர்கள் ஒருபோது சேதப்படுத்தாது. பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, பிரச்சனை வரும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் போராட்டம் வரும், கிறிஸ்துவ வாழ்க்கையில் குறைவுகள் வரும், கிறிஸ்துவ வாழ்க்கையில் பலவீனம் வரும், கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லா உபத்திரமும் வரும். ஆனால் ஞானம், தேவனை அறிந்து கொள்கிற ஒரு ஞானம் ஒரு விசுவாசிக்கு புறப்பட்டு விட்டது என்றால் இவைகளெல்லாம் காணாமல் போகிவிடும். அல்லேலூயா. அதை சொல்கிறார். அதனால தான் அந்த வசனத்தை சொல்கிறார். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி புத்தகம் இங்கே முடிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 5 வாசித்தோம், 5, 6 வாசிக்கலாம். அதை விடாதே, அதை உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சொல்லுமா? எது காத்துக்கொள்ளும்? தேவனை அறிகிற அறிவை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலை விட்டு விடவே கூடாது. ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படின்ட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களில் வாழ்க்கையிலே நம்ம அவரை விட்டு விலகாதபடி நம்ம சிந்தைகளை கிறிஸ்துவின் சிந்தையை மாற்றிக்கொள்வோம் என்றால், அல்லேலூயா, அதை விடாதே, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக்கொள். அல்லேலூயா. அதை விட்டு விடாத, அது உன்னை என்ன பண்ண பாதுகாக்கும், அதன் மேலே பிரியமாயிரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வாழ்க்கையை பாதுகாக்குது. எனக்கு நல்ல பிரியம் இருக்குது, நான் தேவனை நல்லா அறிந்து கொண்டேன்னு என்னை குறித்து எனக்கு ஒரு பிரியம் இருக்குது. பாருங்கள், என் வாழ்க்கை குறித்து, என் ஜீவியத்தை குறித்து, என் விசுவாசத்தை குறித்து, தேவன் மேல் எனக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை குறித்து என் மேலே எனக்கு ஒரு பிரியம் வருது. அல்லேலூயா. என் மேலேயே நான் சரியாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் சரியாக நிற்கிறேன், சரியாக நடக்கிறேன், சரியாக பேசுகிறேன், சரியாக வாழ்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு நானே பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடும் பொழுது அது எதனால் ஏற்படுகிறது? தேவன் எனக்கு செய்த நன்மைகளை, தேவன் எனக்கு செய்து வைத்திருக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஓட்டத்தில் நான் பிரியமாய் கடந்து போகிற ஒரு பாதை. அல்லேலூயா. எது தருதுனாக்கா, தேவனை நன்றாக அறிந்து கொண்ட அந்த அனுபவம், அந்த ஞானம். அதான் ஆண்டவர் கேட்குறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது அவர் அறிந்து கொள்கிற ஒரு அறிவு எனக்கு வந்துடுச்சுனாக்கா, சபையாருக்கு விசுவாசி வந்துடுச்சுனாக்கா, என் வாழ்க்கையிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை வாழ்வது சரியானது தானா,
என் பயணம் சரியான பயணமா என்பது ஞானம் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. என் பேச்சுகள் எப்படி, என் நடைமுறைகள், பாவனைகள் எப்படி, நான் அவரை அறிந்து கொள்கிற ஒரு அனுபவத்தில் நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறேன். தேவனை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். இதை நல்லா போதிக்கிற கவனிக்கணும். அவரை அறிந்து கொள்கிற ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை நான் ருசித்தபடியினாலே என் வாழ்க்கையிலே நான் பிரியமுள்ளவனாய் நான் வாழும் பொழுது என் வாழ்க்கை சரியாக இருக்குது நான் அறிந்து கொள்ள அது எனக்கு ஏதுவாகவே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அதான் சொல்கிற ஆண்டவர், நீங்கள் என்னை அறிந்து கொள்கிற அறிவில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அது விசுவாசத்தோடு கேளுங்கன்றார். விசுவாசம் மிகவும் முக்கியம். சங்கீதக்காரர் எழுதுகிறார் இல்லைங்களா, வரலாம் 27:11 வேண்டாம் 139 வாசிக்கலாம். 139, 23, 24 வாசிக்கலாம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழியிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தேவனே என்னை ஆராய்ந்து, நம்ம பரீட்சைக்கு நிற்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். சோதனை வாழ்க்கையில் நமக்கு எந்த வகையிலனாலும் வரட்டும், அங்கே தான் சந்தோஷமே இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? சோதனை கண்டு ஓடுறது வாழ்க்கை இல்லை, அங்கே நிற்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போது மீன் இருக்குதுன்னு வச்சிங்க, நம்ம மீனை தவிர எந்த ஜீவராசி மனுஷனாக இருந்தால் கூட சரி, போகிற போக்கில் போட்டாக்கா அவன் அந்த போகிற போக்கில் தான் எல்லாமே அடிச்சிட்டு போவோம். மீன் மாத்திரம் எப்படி போவோம்? தண்ணி போகிற திசை பக்கம் போகாது, எதிர்த்து போகும். மலையிலையா சொல்லுமா? அது எவ்வளவு தான் காட்டாற்று வெள்ளம் வந்தாலும் சரி, மீனை அடிச்சுக்கிட்டு போகாது, அந்த வெள்ளத்தின் ஊடே உள்ளே புகுந்து அது முன்னேறி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஞானம், அவரை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு நமக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். அது ஆண்டவர் ஞானத்தில் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அல்லேலூயா. எதற்கு ஞானம்? சாலமோன் ஞானம் அது வேற, அந்த சம்பவங்கள்லாம் வேறு, அது ஒரு நாள் போதிக்கிறேன். இப்போ நம்மை குறித்து அவன் கேட்ட சம்பவங்கள் வேறு, கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்புறம் விழுந்து விட்ட காரியங்கள் வேறு, கர்த்தர் நல்லவர். அதனால் இங்கே சொல்கிறது, தகப்பனாகிய சாலமோன் தகப்பனாகிய சொல்லிக் கொடுத்த சத்தியங்களை கவனிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், அவருக்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இருதயத்தையும் ஆராய்ந்து பாருங்கப்பா, என் சிந்தைகளை ஆராய்ந்து பாருங்கப்பா. பரீட்சைக்கு நிற்கிற ஒரு அனுபவம் இது. இங்கே தான் ஞானம் நமக்கு பிறக்கிறது. அல்லேலூயா. என்ன ஞானம் அது? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, பவுலே, உன் ஜீவனை பார்க்கல என் கிருபை பெரிதுன்றார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீ சுயமாக சிந்திக்கிற, உன் பலவீனத்தை குறித்து சிந்திக்கிற. எப்படிப்பட்ட பரிசுத்தவான் பவுல்! அவரை தன் சரீரத்தில் பலவீனம் இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுறாரு? 3 முறை மன்றாட்டு வைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நீ பலவீனத்தை குறித்து தான் சிந்திச்சுட்டு இருக்கிற, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. உன் பலவீனத்திலே சொல்கிறார் ஆண்டவர். அந்த வசனத்தை எடுத்துக்கலாமா? அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. எதற்காக மன்றாடிக்கிட்டு இருந்தார் பவுல்? தன் பலவீனத்திற்காக, பலன் வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி கொண்டிருந்தார். தேவன் விசுவாச பிள்ளைகளாகிய, அதான் விசுவாச பிள்ளைகளாகிய நம் வாழ்க்கையில் தீமையை அனுமதிக்க மாட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என்னை சோதனையில் சிக்குண்டு தவிக்கும்படியாக கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்பதை அறிந்து கொள்ளணும். அதான் ஞானம்.
நான் பலவீனத்தில் இருந்து நான் விடாய்த்து படுத்திருப்பது தேவனுக்கு பிரியமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாய் தேவனை அறிந்து கொள்கிற அனுபவம் வேணும். நம்ம எதோ உலகத்தில் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை சரியாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம தரித்திரார்கள்னாக்கா தரித்திராக இருக்கும்படியாக தேவன் விரும்ப மாட்டார். அவர் நன்றாக அறிந்து கொள்வோம் என்றால் இந்த தரித்திர நிலைமை எனக்கு நிலையானதல்ல. தரித்திலிருந்து கர்த்தரை மாற்றுகிற காலம் வரப்போகிறது. என் தேவன் என்னை அறிந்தவர். அல்லேலூயா. அவரை நானும் அறிந்திருக்கிறேன். என்னை இந்த சூழ்நிலையில் என்னை விட மாட்டார் என்று அறிந்து கொள்கிற அந்த அறிவு நமக்கு வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவன் எனக்கு நன்மை செய்கிறவர் என்பது ஒரு விசுவாசி அறிந்து கொள்வார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் குறைவுகள் நிறைவாகி கொண்டே போகும். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு பவுல், இவ்வளோ நாள் எதுக்காக மன்றாடிந்தார்னாக்கா, பலவீனம் அது நம்முடைய காரியங்களை குறித்து, நம்முடைய குறைவுகளை குறித்து அது சொல்கிறேன். நம்முடைய என்னென்ன குறைவுகள், எது இதெல்லாம் குறைவு இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இதெல்லாம் மாற்ற வல்லவர். அவர் மாற்றுவார். ஏன்? அவர் அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கிறபடினால, அந்த ஞானம் இருக்கிறபடினால நம்ம என்ன பண்ண, நம்மை குறித்தே சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அவரை அறிகிற அறிவு நமக்கு இல்லாத பட்சத்தில் அதில் குறைவுகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே பவுலுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தேவன் உணர்த்துறார், தேவன் அதை ஏவுகிறார், பவுலை கொண்டு சொல்லுகிறார். சத்தியம் இது. பவுலுக்கு எல்லாமே தெரியும். பவுல் மூலியமாக நமக்கு சொல்லுகிற சத்தியம்தான் இது. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட அந்த பவுல் ஆகையால் வரார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் எனக்கு ஏதோ ஒரு சொல்ல முடியாத வியாதி. அல்லேலூயா. நான் அதை குறித்தே சிந்தித்து கொண்டிருப்பேன் என்றால் அதை குறித்து நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு இடைவிடாத ஒரு போராட்டம், ஒரு பெரிய பிரச்சனை, அது தீர்க்க முடியல, யாராலும் முடியல. ஆனால் அதை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருப்பேன் என்றால் தேவனை கனவீனப்படுத்தி, அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தேவனை கனவீனப்படுத்தி அந்த காரியத்தை கனப்படுத்துவதனாலே எனக்கு அந்த காரியம் தான் பெருசாக தெரியும். ஏன்? ஞானம், தேவனை சரியாக அறிந்து கொள்ள இந்த பிரச்சனை மாற்ற வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்ற ஞானம் நமக்குள்ளே வந்துடுச்சுனாக்கா, அல்லேலூயா. பவுலை அதைத்தான் உணர்த்துறார் நம்ம மூலியமாக. எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டா? தன் பலவீனத்தை குறித்து, தன் சுகவீனத்தை குறித்து, தன் சரீர பிரச்சனைகளை குறித்து அவர் மேன்மை பாராட்டி கொண்டு அதை குறித்து தேவனை என்ன பண்ணார்? அந்த குறைவுகளை முறையிட்டு கொண்டிருந்தார். நீங்கள் யாராவது அப்படி உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவுகளாக இருந்தாலும் அந்த குறைவுகளை முறையிட்டு கொண்டிருப்பதை விட்டு தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிறார், இதையெல்லாம் மாற்ற வல்லவர் அவர் ஒருவரே என்று நாம் விசுவாசிக்க முடியும். அதை தான் சொல்கிறார். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் என்னை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் உங்களை எல்லா காலம் தலை நிமிர பண்ணும். அல்லேலூயா. இங்கே அதான் சொல்கிறார், இவ்வளோ நாளாக நான் பலவீனத்தை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருந்தேன், அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தேன்றார் பவுல் சொல்கிறார். இல்லை, ஆகையால், அல்லேலூயா, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கேட்குறாரு இப்போ? பலவீனம் போகணும்னு சொன்னிருப்ப என்ன கேட்குறாரு இப்போ? பலவீனம் எனக்கு வேணுன்றார். ஏன்? ஆண்டவரே, என் பலவீனத்தை காட்ட முடியும், கிருபை பெரியது ஆண்டவரே. அப்போ தேவன் விட்டுருவாரா? இப்படி கேட்ட பவுல், ஆண்டவரே எனக்கு பலவீனம் வேணும், நான் பலவீனம் தான் உன் பலம் என் மேலே தங்க ஆண்டவரே, அதனால் என் பலவீனம் வேணும்னாக்கா ஆண்டவர் அப்படியே ஆக கடவுள் பலவீனமாக இரு சொல்லியிருப்பாருன்றீங்களா? இல்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தை தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவதனாலே
தேவ சமாதானம் எல்லா பிரச்சனைந்து பவுலை விடுவித்தது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது, அதெல்லாம் அவர் ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையில் இப்போது ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ 3 பேரை தூக்கி எங்கே போடுறாங்க? அக்கினி குண்டத்தில் போடுறாங்க இல்லையா? எங்கே போடுறாங்க? அக்கினி குண்டத்தில் போடுறாங்க. போட போகிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது போடும்பொழுது அவங்க ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. நீ இதை வணங்கிட்டாக்கா, இந்த தேவர்களை வணங்கிட்டாக்கா நாங்கள் உன்னை விடுவிச்சிருவோம். தேவனை நன்றாக அறிந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியாத, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார், அற்புதம் செய்வார் என்பதை காட்டுவதற்காகத்தான் வேத சத்தியத்தில் இந்த புருஷன்மார்களை, பரிசுத்தவான்களை குறித்து தேவன் எழுதி நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இது கூட பரவாயில்ல. தப்புவிக்காவிட்டாலும் என்ன சொல்கிறாங்க? எங்களை நீங்கள் அக்கினி கடலில் போட்டால் கூட எங்களை காப்பாற்றலைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. பாரு, அந்த வார்த்தை தான் அந்த மன்னனை, நேபுகாத்நேச்சர் மன்னனை யோசிக்க வைத்தது. ஏன் பேச வைப்பது? தேவனை குறித்து நன்றாக அறிந்தவர்கள் இவர்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களை காப்பாற்றிடுவார்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தேவனுக்கு உணர்த்தும்படியாக, இந்த நேபுகாத்நேச்சாருக்கு உணர்த்தும்படியாக, தேவன் எங்கள் வாழ்க்கையில் எங்களை கைவிட மாட்டார் என்பதை உணர்த்தும்படியாக, எங்கள் தேவன் எங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, நீ நிறுத்தின அந்த பொற்சிலை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் இவருக்கு தெரியும், நம்ம அக்கினி கடலிலே நம்ம தள்ளினாலும் கர்த்தர் அங்கே நம்மோட கூட இருப்பார். அல்லேலூயா. அதான் தேவனை அறிகிற அந்த அறிவு, அந்த ஞானம். மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குது இல்லையா? அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை அறிந்து கொள்வது எத்தனாவது அறிவு? 7வது அறிவு. நிறைய பேருக்கு அந்த 7வது அறிவு இல்லை. அதை தான் சொல்கிறார், அந்த 7வது அறிவு குறைவுள்ளதாக இருந்தால் நான் விளக்கும்படியாக தான் சொல்லி கொண்டு வருகிறேன். விஞ்ஞானபூர்வமாக அது இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அல்லேலூயா. அந்த 7வது அறிவு தேவனை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு. இங்கே அவன் உள்ளத்தை அசைத்தது, எங்கள் தேவன் காப்பாற்றவில்லைனா கூட பரவாயில்லன்னு சொன்னாங்க. பார்த்தியா, அதை தான் கவனிச்சான் ரொம்ப. எங்கள் தேவன் காப்பாற்றுவான்னு அதை கூட பெருசாக எடுத்துக்கலாமே. அவனுக்கு உணர்த்தினது, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் யோசிக்கிறான். இந்த வார்த்தை சொன்ன பிறகு தான் அந்த ராஜாக்கே ஞானம் பிறகுது. எல்லாத்தையும் கரெக்ட் தான், எங்களை காப்பாற்றுவார் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், அது வரைக்கும் கரெக்டாக. அந்த 2வது ஒரு வார்த்தை சொல்லும்போது தான் அந்த ராஜா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீ நிறுத்தின பொருசிலே வணங்க மாட்டேன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கோபம் தாசி ஆயிடுச்சு. 7 மடங்கு அக்கினி என்ன பண்ணுறான்? போடுறான். என்னத்தான் சொல்கிறான் இவனுக்கு? சொன்ன என்னத்தான் பார்க்கலாம். அவனுக்குள்ள ஒரு சிந்தனை, கோபமும் சிந்தையை அப்படிப்பட்ட தேவனா அவர் யார் நான் பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு உணர்த்தினது, என் தேவன் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க பற்றியா. ஆனால் சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபத்நேகோவுக்கு தெரியும், எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர். அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க 3 பேருக்கு நிச்சயமாக 100% தெரியும், எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பது சொல்லிட்டு 2வது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ராஜா கிட்ட. அவர் தப்புவிக்கலோட பரவாயில்லையா, நீ நிறுத்தின பொருசில மாட்டான். அப்போ தான் அவனுக்கு கோபம் வருது. அப்படியாப்பட்ட தெய்வமாக இருக்கிறது நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அல்லேலூயா. ஏற்று ஒரு 7 மடங்கு சூடு இவனை கொண்டு போய் போடுன்றான். அங்கே போட்டவனு தான் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா சொல்லுமா. அவர்கள் அறிந்து கொண்ட தேவன் அவர்களை கைவிடவே இல்லை.
நாம் அறிகிற அறிவு நமக்கு மிகவும் அவசியம். தேவனை அறிகிற அறிவு வந்துச்சுனாக்கா பதட்டம் இருக்காது. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், தேவனை அறிகிற அறிவு யாருக்கு இருக்குதோ அவங்க பதட்டப்பட மாட்டாங்க, டென்ஷன் பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, எதற்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்? அவர் ஆராதிக்கிற தேவன் என்பது யார் என்று 3 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. நல்லா கவலைப்படலை, பதட்டப்படலை, மறுதளிக்கலை. அல்லேலூயா, ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? எங்கள் தேவன் யார் என்பது எங்களுக்கு தான் தெரியும். பார்க்குறியான்ற மாதிரி ஆயிடுச்சு. அது எங்கள் தேவன் யார் என்பதை பார்க்குறியான்னு கேட்குறாங்க ராஜா கிட்ட. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, எங்களை தூக்கி போடு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தூக்கி கொண்டு போகிறாங்க. ஆனால் தூக்கி கொண்டு போனவர்கள் இறந்துட்டாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் பழி சுமத்தாலும் அவங்களாம் இறந்துட்டாங்க. ஆனால் இவர்களை தூக்கி அந்த அக்கினி கடலில் போடுறாங்க. 4வது ஒரு தேவகுமாரன் வளர்த்துறாரு. கரண் தெரிவிக்காத. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும் நாங்கள் அக்கினியில் விழுந்து அவரோட கர்த்தர் எங்களோட இருப்பார். அவர் அறிகிற அறிவு வேணும். அதை தான் சொல்லிக்கிட்டு வருது வேதம். ஞானத்தில் குறைவில்லாக இருந்தால் எபேசியர் புத்தகத்துக்கு வருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சுருக்கமாக வந்துடுறேன். கர்த்தர் நிலவர் 1 அதிகாரத்தில் 17 வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். ஹல்லேலூயா. கவனிச்சிங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. அல்லேலூயா சொல்லுமா? அதான் விஷயமே. அதுதான் நிறைய பேர் தேவனை சரியாக, அவர் யார் என்று சரியாக, அவர் செய்த நன்மைகளை சரியாக, அவர் செய்து இருக்கிற நன்மைகளை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு பட்சம்தான், வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை, அவர் இன்று நடத்தினதை, அல்லேலூயா, அறிந்து கொள்கிற ஒரு அறிவு நமக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன். ஸ்தோத்திரம். நான் சொன்ன பவுலுடைய சங்கதியும் 3 சவுட சங்கதிகளும் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் எபேசியரில் அப்போ பவுல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும். எதுக்கு ஞானம் தேவைப்போ? அவரை அறிந்து கொள்கிற ஞானம் வேண்டும். ஞானம் உலகப்பிரபல ஞானம் இருக்கிறதுனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு போட்டில் பரிசலில் போயினே இருக்கும்போது அந்த போட்டு ஓட்டுறவன் போட்டு அந்த கல்லில் கொண்டு போய் விட்டால் கூலி அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல மெத்த படித்தவன் அந்த போட்டில் ஏறுறான். அந்த பரிசல்னுவாங்க ரவுண்ட், அதில் ஏறுறான். ஏறும்போது கொஞ்சம் பாய்தொல் போயிட்டு இருக்குது, கடந்துக்கிட்டே போகுது. இந்த மெத்த படித்தவன் அந்த போட்டு படகோட்டியை பார்த்து கேட்குறான், தம்பி உங்களுக்கு வான சாஸ்திரம் தெரியுமா? தெரியாது. பூமி சாஸ்திரம் தெரியுமா? தெரியாது. என்னப்பா ஒன்றுமே தெரியாது, வாழ்ந்து என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு. திடீர்னு காற்றாற்று வெள்ளம் வருது. அல்லேலூயா சொல்லுமா? அவன் கேட்டானா நீச்சல் சாஸ்திரம் உனக்கு தெரியுமான்னு கேட்டானா. அல்லேலூயா. திடீர்னு என்ன வந்து காற்றாற்று வெள்ளம் வந்தது. நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன் எகிரி குச்சான், சாஸ்திரம் தெரிஞ்சவர் போயிட்டார். அல்லேலூயா. இதுதான் உலக ஞானம். உலக ஞானம் நமக்கு அவசியம்தான். ஆனால் அதற்கு மேலாக அனந்த ஞானம், தேவனை அறிகிற ஞானம், பிதாவாகிய தேவனை அறிகிற ஞானம், கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற ஞானம் நமக்கு வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் நமக்காக மன்றாட்ட வைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? வாசிக்கலாம் தொடர்ந்து. அந்த எபேசியர் நிருபத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில்
தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின்படி மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் நல்லா கவனித்து படிச்சிருக்கணும். வாசித்த வசனங்கள் தான் அவைகள் எல்லாம். இதை போய்த்து கொண்டு போக நேரம் இல்லை. அதே 3ஆம் அதிகாரம் வரலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அல்லேலூயா. விசுவாசத்தினால அல்லேலூயா கிறிஸ்து உங்களில் வாசமாக இருக்கிறாரா? அந்த விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் மிகவும் அவசியம். அதான் பேத்து நம்ம சொல்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 17ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. கிறிஸ்து இருக்கிறார் என்றால் கிறிஸ்து அன்பு நமக்குள்ளாய் இருக்கிறது என்று அர்த்தம். ஏன்? அந்த அன்பு, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவராலே நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் ஞானம், தேவனை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் வழியாக என் இருதயத்தில் தேவ அன்பை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றியிருக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நிறைய இருக்குது. அதில் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதில் நான் சரியாக நடந்துக்கிறேன். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. கவனிங்க, இதெல்லாம் கவனிங்க. எனக்கு நான் பிரியமாக வாழ்கிறேன்னு எனக்கு தெரியுது.
அல்லேலூயா. யாரையும் வசப்பாடல, யாரையும் சாடலை, யாரும் சாபத்துக்குள்ளே தள்ளலை, யார் மேலேயும் பொறாமை கொள்ளலை, யாரை பார்த்தும் பெருமை கொள்ளலை. ஏன்? அந்த இருதயத்தில் தேவன் வாசமாக இருக்கிற அதை தான் எனக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் அறிகிற அறிவு, அல்லேலூயா, அவர் அறிகிற அறிவை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அதான் ஞானம். நம்ம வாசித்தல 1:17 வாசித்தோம் இல்லையா? ஐபிஎஸ் 1:17 வாசித்தோம். அவர் அறிகிற அறிவு தான் ஞானம்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, அறிவிக்கட்டாத அந்த அன்பை. அல்லேலூயா சொல்லுமா? 19ஆம் வசனத்தை பாருங்க. அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்தில் நம்ம வல்லவர்களாக இருக்கணுமா? அதில் நம்ம சோர்ந்து பலவீனமாக இருந்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆவிக்கிற வாழ்க்கையிலே அது தோற்றுப்போன ஒரு வாழ்க்கை. ஆவிக்கிற வாழ்க்கை தான் நம் வாழ்க்கையை கட்டுகிற ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன் அதுதான். ஒரு விசுவாசிக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் சரியாய் அமையவில்லை என்றால் எல்லாவற்றிலும் அந்த தடுமாற்றம் உண்டாகும். எப்படி ஒரு பில்டிங்க்கு அஸ்திபாரம் அடித்தளம் முக்கியமானதோ, அந்த அடித்தளம் சரியாக இல்லை என்றால் பில்டிங் என்ன பண்ணக்கூடாது? ஆட்டம் கொடுத்துரும். வாழ்க்கையில் கண்மலையாக கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கும் என்றால் என்ன காற்று என்ன புயல் வீசினாலும், அல்லேலூயா, அது நம்ம என்ன பண்ணது? ஒருபொழுதும் சேதப்படுத்தாது. அதுதான் சொல்கிறாரு, அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நான் எப்படி வரேன்னாக்கா, கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் அவரை அறிந்து கொள்கிற அனுபவத்தில் நான் என்னை முயற்சி, என் வேண்டுதல், என் ப்ரேயர், அல்லேலூயா. நான் எனக்காக இதில் நான் குறைவாக இருக்கிறேன்னு கேட்டேன்னாக்கா அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. இப்போ இல்லை, விசுவாசம் இருக்கும்பொழுது நான் கற்றுக்கொண்டது, ஊழியக்காரனாக இருக்கும்போது இல்லை. தேவன் என்னை நல்லா அறிந்து கொண்டேன். பவுல் வாழ்க்கையில் செய்த அற்புதம், தானியேல் வாழ்க்கையில் செய்த அற்புதம், 3 சகோதரர் வாழ்க்கையில் செய்த அற்புதம். ஏன்? அவர்கள் தேவனை அறிந்து கொண்டபடினாலே, அவர்கள் மறுதளிக்காமல் வாழ்ந்தபடினாலே, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே, தேவனுடைய காரியங்கள் சரியாக இருந்தபடினாலே அவர்கள் மேல் தேவனுடைய அன்பு பாய்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவர்களை எந்த சூழ்நிலை கைவிடலை. அப்படின்னா என்னன்னாக்கா, நாம் தேவனை அறிந்து கொள்கிற ஒரு அறிவு என்னன்னாக்கா, கர்த்தர் ஸ்தோத்திரம், நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்னை சரியாக அறிந்து கொண்டார். அல்லேலூயா. சுருக்கமாக சொல்லிட்டார், மீதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை நான் அறிந்து கொண்டபடினால, அதனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிற அனுபவத்தை நான் கடந்து போகிறபடினால அவர் என்னை அறிந்து கொண்டார். அதனால் என் வாழ்க்கையில் எந்த தீமை இருந்தாலும் தீமையை குறித்து நான் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்னை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. போராட்டம் வந்தாலும் போராட்ட பிரச்சனை பெருசாக நினைக்க போதில்லை. அவர் அந்த போராட்டத்திலிருந்து எனக்கு அமைதியை தருவார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அது ஞானம். அது நம்ம யாக்கோபு 4:4 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மீண்டும் வாசிக்கலாங்க, வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? நாமா இல்லைம்மா 4 கர்த்தர் ஸ்தோத்திரம். இருங்க, அடுத்த 5 யாக்கோபு 1:4, அதான் கரெக்ட். 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளாக இராமல். ஏன் இதை சொல்கிறார் அவர்? ஏன்? நம்ம உலக பிரகாம குறைவுகளையே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்போ நம்ம குறைவுள்ளவர்களை தான், மாம்சத்தின்படியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான். நம் பிரச்சனைகளை குறித்தே குறைவுகளை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறபடினால்தான் நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் குறைவுள்ளாய் காணப்படுகிறோம் என்றால், அவரை அறிகிற அறிவு நமக்கு சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு என்ன எனக்கு செய்தார், இனி எனக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அந்த தன்மைகள், குண அதிசயங்கள்
அவர் எனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாத தன்மையில் தான் அந்த குறைவாகப்பட்டது நம்ம குறைவுள்ளவர்களாகவே வைத்து கொண்டு இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகும் இருக்கும்படி. அல்லேலூயா. ஞானத்தில் குறைவு இருக்குது, அதை கேளுங்கன்றார். அல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாமே ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் நான் சொல்லி கொடுத்துருவோம். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அல்லேலூயா. காலை ஜெபத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே இதோ உங்களுடைய மகன் வந்திருக்கிறேன், மகள் வந்துருக்கு, யார் சொல்லியிருப்பீங்க? சொல்லியிருப்பீங்களா? ஏன், எப்படி நான் சொல்ல முடியும்? சில பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. எப்படி நான் சொல்ல முடியும்? நான் எழுந்ததே 7 மணி, நான் எழுந்ததே 8 மணி. நேரப்பட்ட நேரத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது தான் அவர்கிட்ட நம்முடைய உரிமைகளை சொல்ல வேண்டும். இதோ உங்களுடைய மகன் வந்திருக்கிறான் ஆண்டவரே, உங்களுடைய மகள் வந்திருக்கிறான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? அப்போ அவரை அறிகிற அறிவு கம்மி, அந்த ஞானம் இல்லை, தேவனை தேடுகிற பயம் இல்லை. அதை எனக்கு பயப்படும் பயம் எங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. சொந்த நற்காரியங்களுக்காக சுழண்டு கொண்டு இருக்கிறீங்க, எனக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணக்கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் ஒரு விசுவாசி, ஒரு மகன் வருவாள் என்றால் நிச்சயமாக அவர்கள் ஜீவனை பார்க்கிற நம்முடைய கிருபை மேலானது. ஆண்டவரே, என் நிறுத்தி ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. யார் சொல்ல முடியும்? சொல்லணும். இதெல்லாம் கற்றுக்குங்க. இதுதான் ஜெபம், இதுதான் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு மேன்மைக்கு அடையாளம். தேவ சமூகத்தில் ஒரு நெருக்கம், அவரோட ஐக்கியமாக இருக்கிறீங்க என்ற ஒரு அனுபவம். 10 பேர் பார்க்குறாங்க, மற்றவங்க பார்க்குறாங்க, இல்லை, நீயும் தேவனுக்கு உள்ள நல்ல உறவுகள். ஏன் ஞானம் இல்லாத குறைவு தான் இதெல்லாம் தேட வைக்கல, சொல்ல வைக்கல, பேச வைக்கல. ஒரு ஐக்கியத்தை தேவனத்தில் உருவாக்கி கொள்ளவில்லை. அந்த தைரியம் இல்லை. எங்கேயோ குறை இருக்குது, எங்கேயோ தடை இருக்குது, எங்கேயோ விசுவாசம் குறைஞ்சி போச்சு. அனல் இல்லை, குளிர் இல்லை வாழ்க்கை. அல்லேலூயா. 139 வாசம் என்ன அருமையான ஒரு சங்கீதம் அது. என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தைகளை ஆராய்ந்து பாரும். ஞானத்தை ஆண்டவர் கண்களை திறப்பார். அதான் மனக்கண்களை கர்த்தர் திறக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஏதாவது அறிவு என்று அதை வைத்துக்கொள்ளலாம். தேவன் அறிகிற அறிவு அது வாழ்க்கையில் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிகவும் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றிலும் குறைவுகளாக இராமல் பூர்ணராயும் நிறைவுகளாக இருக்கும்படி தான். நீங்கள் இப்படிப்பட்ட வேண்டுதலை தேவனிடத்தில் வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உலகம் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. நம்ம உலகத்தில் தான் நம்ம அது இதுன்னு சமாதானம் நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் பொய். சில நாள், சில வாரம், சில மாதம் உலகம் கொடுக்குற சமாதானம். தேவன் கொடுக்குற சமாதானத்துக்காக நில்லுங்க தேவ சமூகத்தில். அதில் குறைவுலாம் இராதீங்க, அதில் குறைவு மாத்திரம் வைக்காதீங்க. அதில் நீங்கள் வளர முடியாத ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும்னா உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாகி போகும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி. அதான் நான் அந்த சம்பவங்கள்லாம் எடுத்து சொன்னேன். பவுல் சொல்கிறாரு, ஆண்டவரே அல்லேலூயா, நான் மேன்மை பாராட்டியிருந்தேன் என் பலவீனத்தை குறித்து. இல்லை ஆண்டவரே, என் பலவீனம் எனக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுமா. அந்த அறிவு அது பவுலுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் தேவன் பவுலை கொண்டு நமக்கு விளக்குகிறார். உண்மை அறிகிற அறிவு இவ்வளோ நாளாக எனக்கு இல்லை. இப்படி ஆண்டவரே, எனக்கு பலவீனத்தை தான் உங்கள் பலன் வேண்டுமா, பலன் வருமா? அப்படியா இருந்தால் எனக்கு பலவீனம் வேண்டும். அப்போ தான் உங்கள் பலவீனம் இந்த கிருபையின் மேல் தாங்கும். அதை குறித்து சந்தோஷப்படுறேன். பலவீனத்தை குறித்து கவலைப்பட்ட காலத்தை மாற்றுறாரு. பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுத்த காலத்தை உருவாக்குகிறார். ஏன்? தேவனை அறிகிற அறிவு வந்துடுச்சு. அல்லேலூயா. பிரச்சனை விடுபட வேணாக்கா நம்மளை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டு போனாலும் பிரச்சனை வெளியே வரவே முடியாது. யாருமே சரி. ஒரு விசுவாசி
நம்முடைய பிரச்சனைகளை குறைவுகளை குறித்தே நம்ம சிந்தித்து கொண்டு இருப்போம் என்றால் அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. அல்லேலூயா. தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே தேவன் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறாரே, உன் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவர்களை அக்கினியில் போடுற வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தாரே. அந்த வார்த்தைகள் என்ன வருது என்று அந்த ராஜா கேட்கட்டும் என்று பேச வைக்கிறாரே. அந்த ராஜா என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இவர்களை பயன்படுத்துகிறாரே. கவனிக்கிறேன் சொல்றதெல்லாம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்பயே காப்பாற்றின ராஜா ரட்சிக்கப்பட்டவர்கள் ராஜா தேவனை மகிமைப்படுத்தியே இருக்க மாட்டான். அப்போ உங்கள் நிமித்தம் தேவன் எதையோ காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதெல்லாம் அறிந்து கொள்ளணும். இந்த அறிவு நமக்கு வேண்டும். பிரச்சனையே நம்ம பெருசாகிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கணும். தேவன் அறியாத அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. கவலை நம்ம திருச்சபையில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. யாரெல்லாம் கவலைப்படுறீங்களோ எதற்காகவும் நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். இல்லைன்னா தேவனை சரியாய் அறிந்து கொள்ளலை. தேவனை சரியாக அறிந்து கொள்ளலை. அப்போ அதான் அர்த்தம். வேற என்ன? தேவன் எனக்கு செய்ய மாட்டார் என்று வந்ததுனால்தான். தேவன் எனக்கு நன்மை செய்ய மாட்டார். சரியாய் புரிந்து கொள்கிற அனுபவம், சரியாய் அறிந்து கொள்கிற வாழ்க்கை உன் ஜீவியம் அதற்குள்ளாக இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணால் ஓடி வராப்பா அழுகுறா இல்லையா? எப்படி அழுதா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த குறைவுகள், ஏதாவது எனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு நினச்சி அவை சுயமாக சிந்தித்து கொண்டிருந்தாள். இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும் பிளான் பண்ணியிருந்தா பார். எனக்கு குழந்தை பிறந்தா என் அவளுடைய குழந்தை எப்படி வளர்க்குறா, எனக்கு குழந்தை போகட்டும், அதோட சூப்பராக வளர்ப்பேன். அல்லேலூயா. அதனால நினச்சிருப்பா. ஆண்டவர் அதை குறித்து கேட்டிருப்பா. ஆனால் ஆண்டவர் சித்தம் வேறு. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இவள் தனக்கென்று அந்த பிள்ளையை வளர்க்க எல்லாரும் இடத்துல பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட அந்த பிள்ளையை நான் வளர்க்கணும், எனக்கு ஒரு குழந்தை கொடு இல்லை. அல்லேலூயா. தேவனை சரியாக அறிந்து கொள்ளலை. அதனால் அதுக்கு அறிந்து கொள்ள அந்த இருக்கிற குறைவெல்லாம் தூக்கிப்பட்டவன் தான் அவள் கண்கள் திறக்கப்படுகிறது. எனக்கு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, ஆனால் அது உமக்கென்று வளர்ப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்கிற அறிவு வந்துடுச்சு அண்ணாளுக்கு. உமக்கென்று அந்த பிள்ளை வளர்ப்பாண்டவரை அப்படி சொன்ன கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தார். துக்க முகமாக இல்லை. எதுக்கெல்லாம் கவலைப்பட்டாலும் இனி நான் கவலைப்பட போகிறதில்ல. அல்லேலூயா. ஏன்? தேவன் யார், என் வாழ்க்கை என்ன செய்ய போகிறோம்னு அறிவு கண்ணு திறந்து போச்சு. இதுவரைக்கும் நம்மளை குறித்தான் சிந்தித்து கொண்டிருந்தோம், நம்ம வாழ்க்கையை குறித்தான் குறைவுகளை சிந்தித்து கொண்டிருந்தோம். தேவனை சரியாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இல்லை. அந்த அனுபவம் இல்லாத பட்சத்தில் கவலை வரும், போராட்டம் பெருசாக இருக்கும், பிரச்சனை பெருசாக இருக்கும். அதான் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக அளிக்கணும், ஒருவரும் கடிந்து கொள்ளாதமாக தேவனத்தில் எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்கணும். யாராக இருந்தாலும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஏன்? தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டோம், நாமும் அவர் நம்மை அறிந்து கொள்கிற பிரகாரமாய் நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் என்ற நம்பிக்கை வரும்போது எனக்குள்ளாய் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு விசுவாசம் வருது. சுருக்கமாய் சொன்னாக்கா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும். அதான் பேட், அதான் கர்த்தருடைய வார்த்தை. தான் அப்புறம் எப்படி கைவிட்டுருவார்? இவங்களை கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தை தேவன் கவனித்தார். எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற விட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொன்னாங்க பத்தியா. அப்போ தான் அவனுக்கு கோபம் வந்தது. இப்படிப்பட்ட தேவன் யார் மீது அறிந்து கொள்ள வேண்டும் என்று 7 மடங்கு அக்கினி சூளை ஏற்றுகிறான், தூக்கி போடுறாங்க. அங்கே தேவன் உலாவதை அவனே பார்க்கிறான். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா.
அப்போ அவங்க சொன்னது 100க்கு 100 கரெக்டு. அவங்க தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ உன்னதமானவர், எவ்வளோ உயர்ந்தவர் என்று நாடு எங்கும் பறைசாற்ற வைத்தது. எங்களை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொன்னாங்க பாரு. அந்த வார்த்தை தான் அந்த பார்வோன் மனதை அசைத்தது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட எது நடந்தாலும் சரி, ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆச்சு, இன்னும் ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு, இன்னும் ஆண்டவர் இன்னும் நடக்கலை, இன்னும் ஆண்டவரை அப்படின்ட்டு கேள்வி கேட்ட எனக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு எப்படியே தெரியல, நான் கேட்டதும் கிடையாது. உங்கள் ஊழியக்காரன் அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் பல்ல மேடெல்லாம் பார்த்துட்டேன். நான் கேட்டதே கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. அவர் அறிகிற அறிவு எனக்குள்ளே வந்துடுச்சு. நமக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்துடுச்சுனாக்கா இந்த கேள்வியில் கேட்டு போக மாட்டேங்க. இந்த அற்பமான காரியத்தை தேவனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ தேவன் எனக்கு செய்ய மாட்டான்னு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை, அவன் நம்பிக்கை வந்துடுச்சு. அல்லேலூயா. விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இல்லாமல் இல்லை, விசுவாசம் இல்லாத திருச்சபையில் இருக்கிறோம். ஆனால் அல்லேலூயா, சில காலங்களில் சில வேலை அனுமதி கொடுக்குறார். எப்படி பவுலுக்கு அனுமதி கொடுத்தாரோ, தானியேல் வாழ்க்கையில் அனுமதி கொடுத்தாரோ, அன்னாள் வாழ்க்கையில் அனுமதி கொடுத்தாரோ, 3 சகோதரர் வாழ்க்கையில் அனுமதி கொடுத்தாரோ, நம் வாழ்க்கையில் அனுமதி கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அதை பெருசாகாதீங்கன்னு சொல்ல வரேன். இதை கர்த்தர் மாற்றுவார், இதை தீமை நன்மையை மாற்றுவார். அல்லேலூயா. அந்த அறிவு வந்துடணும். தரித்திரத்தை ஐஸ்வர்யம் மாற்றுவார், அந்த அறிவு வந்துடணும். குறைவுகளை நிறைவாக்குவார் என்ற அந்த அறிவு வந்துடணும். அதான் ஞானம். அல்லேலூயா. அந்த ஞானம் வந்துச்சுனாக்கா உண்மையாகவே கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்போம். அல்லேலூயா. அது கோபம் வராது, அதுக்காக சில பயம் வராது அப்படின்னு அதையும் சொல்ல வரல. நான் பயப்படாத மனுஷன் யாருமே இல்லை. அல்லேலூயா. அந்த பயத்தை பெருசாக்காதீங்கன்றேன், அதையே சிந்தித்து கொண்டு இருக்காதீங்கன்ற. திடீர்னு ஒரு குழந்தைங்க என்ன ஆச்சு, பதட்டம் வருது இல்லையா, வருது இல்லையா, மாம்சம் பதட்டம் வரும். ஆனால் உடனே சரியாயிடும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. 2வது வார்த்தை வரணும். அது அந்த வார்த்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போடும்போது எங்கள் தேவன் காப்பாற்றுவார்னு சொன்னது அவர்களுக்காக. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னது மன்னனுக்காக. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பராக. அந்த 3வது வாரம் இன்னும் இது இந்த சாப்டர் இன்னும் தொடரும். ஏரோது மன்னன் வாழ்க்கையில், நூற்றுக்கு அதிபதி வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த மாதம் 3வது வாரத்தில் நிறைவு செய்கிறார். அதுதான் முக்கியமான சத்தியம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியாக வாழ எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.